விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் இல்லைங்க, நார்மல் டேஸ்ல கூட உங்க கிட்ஸுக்கு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸா இந்த மணி கொழுக்கட்டை கொடுக்கலாம். பார்க்கவும் குட்டி குட்டியா கியூட்டா இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். இது விநாயகர் சதுர்த்தி சமையல் கொண்டாட்டம் எபிசோட் 7. ஒரு போல்ல 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம் பருப்பை 3 மணி நேரம் ஊற வச்சுட்டா இந்த அளவுக்கு ஊறி வந்துடும். தண்ணியை வடிச்சிட்டு இது கூடவே 3 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து கொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு இட்லி தட்டில் இந்த மாதிரி ஃப்ளாட்டா தட்டிட்டு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆறுனோடனே ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து பல்ஸ் மோட்ல பொடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு போல்ல 1 கப் பச்சரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் கொஞ்சமா சுடுதண்ணி சேர்த்து கலந்து விடுங்க. கை பொறுக்கிற சூடு வந்தோடனே ஒரு தடவை பிசைஞ்சிட்டு சின்ன சின்னதா உருட்டி எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்துல 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்து பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமா பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வேக வச்ச பருப்பை சேர்த்து கலந்து விடுங்க. கூடவே கொழுக்கட்டையை சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துட்டு நல்லா சுட சுட சர்வ் பண்ணீங்கன்னா டேஸ்டியான மணி கொழுக்கட்டை ரெடி.